ஃபாதர் பியோவின் பின் நாட்களில் அவரிடம் பணிபுரியும் பாக்கியம் பெற்றவர் கேபுச்சின் துறவியான ஃபாதர் அலேசியோ பெரெண்டே. அந்த நாட்களில் ஃபாதர் பியோ தன் ஆன்மப் பிள்ளைகள் மீது எவ்வளவு ஆழமான அக்கறை கொண்டிருந்தார் என்பதை வெளிப்படுத்தும் பல அற்புதமான கதைகளுக்கு அவர் சாட்சியாக இருந்தார். ஃபாதர் பியோ ஒருவரை தன் ஆன்மப் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டால் அவர் ஒருபோதும் கைவிடமாட்டார். அவர்கள் எங்கு இருந்தாலும் என்ன ஆபத்தை எதிர்கொண்டாலும் அவர் எப்போதும் அவர்களுக்கு உதவி செய்ய வருவார். சில சமயங்களில் அவர் நேரில் தோன்றுவார். ஆனால் பெரும்பாலும் அவருடைய உதவி அவரது காவல் தூதன் மூலம் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு கதைதான் இங்கிலாந்தைச் சேர்ந்த நன்கு அறியப்பட்ட கனவானான செசில் ஹம்ப்ரே ஸ்மித் என்பவரை பற்றியது. செசில் ஃபாதர் பியோவின் ஆன்மப்பிள்ளை. ஃபாதர் பியோ வாழ்ந்த ஆண்டுகளில் இத்தாலியில் அவர் பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு பயங்கரமான கார் விபத்தில் சிக்கினார். அவர் பலத்த காயமடைந்தார். அவரது நிலைமை நம்பிக்கையற்றதாக இருந்தது. அவருடைய நண்பர் என்ன செய்வது என்று தெரியாமல் விரக்தியுடன் தபால் நிலையத்திற்கு விரைந்து சென்று ஃபாதர் பியோவுக்கு ஒரு தந்தி அனுப்பி அவரது பிரார்த்தனைகளுக்காக கெஞ்சினார். ஆனால் அவர் அந்த தந்தியை கவுண்டரில் கொடுத்தபோது ஒரு அசாதாரணமான விஷயம் நடந்தது. அங்கே ஏற்கனவே காத்திருந்த மற்றொரு தந்தியை அந்த குமாஸ்தா அவரிடம் கொடுத்தார். அது ஃபாதர் பியோவிடமிருந்து வந்தது. செசிலின் குணமடைதலுக்காகத் தன் பிரார்த்தனைகளை உறுதியளித்திருந்தது. பல மாதங்களுக்குப் பிறகு நீண்ட மற்றும் வேதனையான சிகிச்சைக்குப் பின்னர் செசில் இறுதியாக பயணம் செய்யுமளவு உடல்நலம் தேறினார். எந்தத் தயக்கமும் இல்லாமல் நேரில் ஃபாதர் பியோவுக்கு நன்றி சொல்ல சான் ஜியோவானி ரோட்டோண்டோவுக்குப் புறப்பட்டார். அவருடன் அந்தத் தந்தியை அனுப்பிய அதே நண்பரும் சென்றார். அவர்கள் ஃபாதர் பியோவைச் சந்தித்தபோது இருவரும் தங்கள் நன்றியைத் தெரிவித்தார்கள். ஆனால் தங்கள் ஆர்வத்தையும் மறைக்க முடியவில்லை. ஃபாதர் பியோவிடமிருந்து ஒரு தந்தி இவ்வளவு விரைவாக வந்தது எப்படி சாத்தியம்? தங்கள் செய்தி அவரைச் சென்றடைவதற்கு முன்பே அவருக்கு அந்த விபத்தைப் பற்றி எப்படித் தெரியும் என்று கேட்டனர். ஒரு மென்மையான புன்னகையுடனும் சற்று நகைச்சுவையுடனும் ஃபாதர் பியோ தன் பதிலை அளித்தார். விமானங்களைப் போல் தூதர்களும் மெதுவாகப் பயணிக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? தன் ஆன்மப் பிள்ளை ஆபத்தில் இருப்பதைக் காணும் ஞானத்தை இறைவன் ஃபாதர் பியோவுக்குக் கொடுத்திருந்தார். மேலும் எப்போதும் போல பாதுகாப்பு, ஆறுதல் மற்றும் தன் பிரார்த்தனைகளின் உறுதியைக் கொண்டுவர தன் காவல் தூதனை அனுப்பினார்.